கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 26/7/2026 சாம்ருதி SM 65க்கான குழுக்களின் SM 65க்கான கெஸ்ஸிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிங்கிள் போர்டு ட்ரிக்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம சேட் மூலியமாக அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த 243 இருக்குது இல்லையா, அதில் பாருங்கள் இந்த 4. ஓகேங்களா, இது ஒரு சில நாளைக்கு மாறும், ஒரு சில நாளைக்கு வரும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் 4 வருது. அதே போல் இங்கே உள்ள ரிசல்ட்டில் பாருங்கள் 4 வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும்தான் வருதான்னு பார்த்தா கிடையாது. அடுத்த நாள் அதே பி போர்டை பாருங்கள் 2 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் 2 பி போர்டு வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு வந்திருக்கு. ஸோ 5ஓட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஓட பவர் நம்பர் என்ன? 0. ஓகேங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0 வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போது இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே பி போர்டு இங்கே ஒவ்வொரு நம்பர் பாஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு அதே போல் நம்ம பார்க்க போனால் நாளைக்கு இங்கே பார்க்கும்போது 8 இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 8 வர்றதுக்கான சான்ஸு அதிகமாக தெரியுது. ஓகேங்களா, இந்த சேட் வேலையின் மூலமாக பார்க்கும்போது நாளைக்கு 8 வர்றதுக்கான சான்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இதோட பவர் நம்பர் 3. ஓகேங்களா, இது 2 நம்பரில் கண்டிப்பாக 8 வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் 8க்கு பதிலாக பவர் நம்பர் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போது நாளைக்கு 8 அல்லது 3 வரதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக நாளைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிப்ஸு. இதில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வரிசையாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் பாருங்கள் இந்த 0, இந்த 4. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த 404ன்னு வந்திருக்கும். 404 வந்துருங்களா. அடுத்த நாள் பாருங்கள் இந்த 2 இங்கே பாஸ் ஆகிருக்கும். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 0 இங்கே பாஸ் ஆகிருக்கு. இந்த 0 இங்கே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம அப்படி பார்க்கும்போது நாளைக்கு கட்டாயமாக அந்த 446லேருந்து ஒரு சிங்கிள் நம்பரோ டபுள் நம்பரோ வரத்துக்கு சான்ஸு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 44 அல்லது 64. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா 4 இல்லை 6 சிங்கிள் நம்பராக வர்றதுக்கான சான்ஸு நமக்கு தெரியுது. ஓகேங்களா, நாளைக்கு டபுள் டிஜிட்டாகவும் வரலாம், டபுள் நம்பராகவும் அடிக்கலாம். சில நேரங்களில் டபுளாகவும் அடிப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த 22 பாருங்கள், 22 இங்கே அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் சிங்கிள் நம்பராகவும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்க போல நாளைக்கு 4, 6 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே இல்லை அப்படின்னா 44 இல்லை 64 வரதுக்கான சான்ஸு இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் சில நம்பர்ஸு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ரொம்பவே ஒரு நம்பர் 2 நம்பர்லேயே இன்றைக்கி நமக்கு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தப்பு இல்லாமல் மறுபடியும் நல்லா கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் கொடுக்கத்தான் நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன், யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். மறுபடியும் இது கால்குலேஷன் ட்ரிக். இப்போ பார்த்து சேட் மூலியமாக பார்த்தோம். சிங்கிள் போர்டு டபுள் போர்டு ட்ரேச்சிங் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது ஆல் போர்டு ட்ரிக்கு இப்போ பார்க்க போகிறது. நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக சிங்கிள் போர்டு நம்பர் நம்மளுக்கு மேக்ஸிமம் பாஸ் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். மற்றபடி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவு நமக்கு அந்த நம்பர் பாஸ் ஆகி வந்திருக்கும். அது மாதிரி நேற்றுக்கு நான் 5 இல்லாத 0 வரும்னு தான் சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஓட பவர் நம்பர் 0 எனக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த 845 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 8 + 4 + 5 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 17. ஓகேங்களா, இந்த 17ல் நம்ம அந்த 7 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, 7. ஸோ நாளைக்கு நமக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7 அல்லது இதோட பவர் நம்பர் 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் நாளைக்கு ஆல் போர்டுக்கான
நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிற ட்ரிக்கில் வந்திருக்கிற நமக்கு கிடச்சிக்கிற நம்பர். ஸோ அதே மாதிரி நாளைக்கான பிசி ஏசி வர்றதுக்கான ஏபி வர்றதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாம். எப்போதும் போல் நம்ம டபுள் டிஜிட்டுக்கான ட்ரிக் பார்ப்போம் இல்லையா, அந்த ட்ரிக்கை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சேட் மூலியமாக காட்டி சொல்லுவேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சேட் மூலியமாகவே காட்டி சொல்கிறேன். இதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த 566 404. ஸோ இதை வச்சு அடுத்த நாளுக்கான ஏபியோ அல்லது பிசியோ ஏசியோ எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 566 404 ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி கடைசியாக இருக்கிற அந்த 2 டிஜிட் பிசி நம்பரை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இதை வந்து 0 4 இதோட வந்து 21 ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 5 2, அதே போல் மைனஸ் பண்ணால் 3, 0 வந்து 10ன்னு எடுத்துக்கணும். 10ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 8 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எப்போதுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் பாருங்கள் டைரெக்டாகவே அந்த 2 நம்பர் வந்துருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒரே மாதிரி பேட்டர்னில் வராது. நான் உங்களுக்கு சொல்கிறது தான், எப்போதுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் வராது, மாறி மாறி வரும். நம்ம கண்டுபிடிச்சி போகிறதுல தான் வின்னிங்கே இருக்குது. ஸோ அதனால் சில பேர் சொல்கிறீங்க வந்து நீங்களா உங்கள் விஷயத்துக்கு சொல்கிறீங்கன்னு, பரவாயில்ல. ஆனால் இதுதான் உண்மை. நம்ம வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக கெஸிங் எடுத்துருவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி வராது. எப்படியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கால்குலேஷனும் நம்பரும் மாறி மாறி தான் அந்த பேட்டர்னில் வருது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 25 இது 25 வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் 25 நம்ம இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 52ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25 வந்து 52ன்னு வந்திருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து மக்கானில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இது வந்து ட்ரிக் தான். ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்பர் வருது, நான் உங்கள்கிட்ட காட்டி தான் சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கும் காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 227 527. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு. ஸோ அதை நீங்கள் இப்போ காட்டுறேன். 227 527 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலையும் அதே போல் கடைசி 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 2 டிஜிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 இதோட 21 ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 0 ஓகேங்களா. இதில் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்திருக்கு பாருங்கள். இந்த 0 வந்திருக்கா. இந்த 0 இந்த 0 வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா 6 வந்து 0 அப்படியே போட்டு 6ஓட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் செட்டில் வந்து 1 0ன்னு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அடுத்த நாள் செட் வந்து இன்றைக்கி அடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 0. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஆர்டினரி நம்பரோ ஒரு நம்பர் பவர் நம்பரையும் மாற்றி கொடுத்து இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம மறுபடியும் எடுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம இதே மாதிரி எடுக்கும்போது ஏபியும் வரலாம் அல்லது ஏசியும் வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஏபி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஏபி வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து 80% சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கொடுக்க போகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்க போகிற கேசிங்க நாளைக்கு வந்து 82% வந்து உங்களுக்கு வந்து ஏபி வரது தான் சான்ஸ் இருக்குது. அதை நமக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரே மாதிரி வராது. ஸோ அதனால் அந்த ஏபி வர்றது வந்து பிசியாவோ இல்லை ஏசியாவோ வட்டாயம் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் மேக்ஸிமம் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை பாருங்கள். 845 108 ஓகேங்களா. 845 108. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம கடைசியாக 2 டிஜிட்டை அதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். 0 8 இதோட வந்து 21 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா 9
0ல் 2 கூட்டினா 2. அதே போல் 8ல் 1 போச்சுன்னா மைனஸ் பண்ணணும். 8ல் 1 போச்சுன்னா 7. இது வந்து 10ன்னு எடுக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 நம்பரும் அல்லது இந்த 2 நம்பரும் வரதுக்கு ஏபி பிசி ஏசியாவோ வரதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி பிசி ஏசி வரதுக்கான சான்ஸ் உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 87. ஓகேங்களா? அப்போது 29 87 அப்படி பார்க்கும்போது 2ஓட பவர் நம்பர் 7 9, அதோட 8ஓட பவர் நம்பர் 3 7, அதோட 2 9ஓட பவர் நம்பர் 4 8 2, அதே போல் 7 4 இல்லை அப்படின்னா 3 2. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு ஏபி ஏசிபிசி வரதுக்கான வாய்ப்புள்ள நம்பர்ஸ். அதே போல் நாளைக்கு ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி வரதுக்கான சான்ஸ் உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக உள்ள நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 802 644, அதே போல் 280 464, அதே போல் 820 446. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு 3 டிஜிட்டுக்கான நம்ம எடுக்கிற ஏசி நம்பரு. இதுலேருந்து நல்லா பார்த்துக்குங்க. உங்களோட கால்குலேஷன் எந்த நம்பர் நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நம்பர் ஓரளவு மேட்சிங்காக இந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த நம்பரை நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.